அடுத்த கான்செப்ட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ். வாட் யூ மீன் பை யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்க போகிறேன். அந்த சீக்வன்ஸில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், நான் எலமெண்ட்ஸ் கிடையாது. f1 of x, f2 of x, f3 of x and so on அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லணும்னாக்கா sin x, sin 2x எடுத்துக்கலாமே, ஏன் எடுத்துக்கூடாது? sin 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தானே, சரிங்களா? இப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் எழுதுறேனாக்கா அந்த சீக்வன்ஸில் உள்ளதெல்லாம் ஜஸ்ட் நம்பர்ஸ் கிடையாது. ஈச் டேர்ம்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். Consider a sequence of functions f1 of x all defined on the same set E. If the sequence of values f1 of x converges for every x that belongs to E, then the limit function f of x is again a function on E. இதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா, இந்த சீக்வன்ஸில் உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், சரிங்களா? ஏன்னா ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் கிடைக்கும். பட் இது ஒரு லிமிட்டு கன்வர்ஜ் ஆகும் இல்லைங்களா? அந்த லிமிட்டு கன்வர்ஜ் ஆகிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அது வந்து ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா, அதை பற்றி பேசுகிறதா அந்த டெஃபினேஷன், சரிங்களா? ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டொமைன் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, க்ளோஸ் இன்டர்வல் 0,π/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணும்பொழுது இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு லிமிட்டு கன்வர்ஜ் ஆகும் இல்லைங்களா? அந்த லிமிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, L1 எடுத்துக்கங்க. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு அடுத்த நம்பர் வேறு ஒரு நம்பர் அப்ளை பண்ணுங்கள். அந்த சீக்வன்ஸ் ஒரு நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகுறீங்களா, அந்த நம்பர் வந்து L2 எடுத்துக்கங்க. ஸோ இது வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் வேல்யூவாக செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ 0 அப்ளை பண்ணுறேன்னாக்கா L1ங்கிறது f of 0 வேல்யூ. அடுத்து நான் வந்து 1 டிகிரி அப்ளை பண்ணுறேன்னாக்கா அதுக்கான கரஸ்பாண்டிங் இமேஜ் வேல்யூ வந்து f of 1 டிகிரி வந்து L2. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டேனாக்கா இந்த லிமிட்டையும் நான் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். தட்ஸ் ஆல். If epsilon greater than 0 and x belongs to E, there exists an n0 such that modulus of f1 of x minus f of x less than epsilon for n greater than or equal to n0, but n0 is allowed to depend on x. இதில் வந்து f1 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம n0 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த n0 வேல்யூ வந்து எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எக்ஸையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்ம n0 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னாக்கா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாரி நமக்கு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா அதை என்ன கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கன்வர்ஜென்ஸ் வந்து எதை பொறுத்து மீனிங் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். எக்ஸ் வேல்யூ மாறும் பொழுது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த n0 வேல்யூ மாறிட்டே இருக்கும். எக்ஸ் வேல்யூ மாறும் பொழுது n0 வேல்யூ மாறுனுச்சுனாக்கா அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் ஒரு குறிப்பிட்ட n0 வேல்யூ தான் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். லிமிட் n tends to infinity 1 + 1 / nx is equal to x அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா இது ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் உள்ளது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா n = 1ன்னு போட்டிங்கன்னா கிடைக்கிற ஃபங்க்ஷன் என்னது 1 + 1 டைம்ஸ் x. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து 1 + 1/2 டைம்ஸ் x. தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து 1 + 1/3 டைம்ஸ் x. ஃபோர்த் ஃபங்க்ஷன் 1 + 1/4 டைம்ஸ் x. ஸோ ஆன் ஸோ ஆன். nth டைம் என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 1 + 1/n டைம்ஸ் x ஆன் ஸோ ஆன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுதான் என்னுடைய சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸில் உள்ளது ஒவ்வொன்றுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா இது எதுக்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸுக்கு உள்ள எல்லா நம்பர்ஸ்லையும் x = 1ன்னு போட்டு அப்ளை பண்ணி எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்துலையும் x = 1ன்னு போட்டோம்னா கடைசியாக இது கன்வர்ஜ் ஆகிற நம்பர் வந்து என்னவா வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1ன்னு வரும். x = 2 அப்படின்னு போட்டோம்னாக்கா இது கடைசியாக கன்வர்ஜ் ஆகிற நம்பர் வந்து x = 2 அப்படின்னு கிடைக்கும். x = 3 அப்படின்னு போட்டோம்னாக்கா இந்த சீக்வன்ஸ் வந்து எதுக்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3 கன்வர்ஜ் ஆகும். அப்போ நான் இன்புட் என்ன கொடுக்குறேனோ அதே நம்பருக்கு தான் இந்த சீக்வன்ஸோட லிமிட் எனக்கு கிடைக்குது. அதனால இந்த சீக்வன்ஸ் எல்லாமே எதுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு நல்லா சொல்ல முடியும்னு கேட்டாக்கா எக்ஸ் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் செக் பண்ணி பாருங்க, n க்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டு பாருங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டு n க்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டிங்கனாக்கா ஆன்சர்னா வரும் 1 தான் வரும்.
x இருக்கிற இடத்துல 2 போட்டு n-க்கு பதிலா infinity போட்டிங்கன்னா ஆன்சர் 2 தான் வரும். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா f of x equal to x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜ் ஆகுது. அதான் இங்கே சொல்லியிருக்கேன். இதோட மீனிங் தான் இந்த இடத்துல லிமிட் n tends to infinity 1 plus 1 by n into x is equal to x அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரஷனாக மட்டும் படிக்காம இதை நீங்கள் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபார்மட்லையும் படிக்க தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல். இப்போ இது எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கணுமா? ஃபார்முலா என்ன? f1 of x minus f of x less than epsilon. ஸோ அப்போ f1 of xங்கிறது 1 plus 1 by n times x, f of xங்கிறது x. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா x கேன்சல் ஆகி மாடுலஸ் ஆஃப் x by n ஓடியாரும். சரிங்களா? திஸ் இஸ் எப்சல் லெஸ் தென் எப்சலான். ஏன்னா கண்டிஷன் படி f of x minus f1 of x minus f of x less than epsilon. அப்போ மாடுலஸ் ஆஃப் x by n less than epsilon அப்படின்னு வந்திருக்கு நமக்கு. மாடுலஸ் ஆஃப் x by n less than epsilon அப்படின்னாக்கா அப்போ ரெசிப்ரோக்கல் எடுங்க. என்ன ரெசிப்ரோக்கல்? டினாமினேட்டர் எப்சிலானுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் x by epsilon is less than n. That means n is greater than மாடுலஸ் ஆஃப் x by epsilon. அப்போ நீங்கள் n ஒன்று சூஸ் பண்ணும் இல்லையா? என்ன சூஸ் பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் f1 of x minus f of x less than epsilon அப்படின்னு சொல்லணும்னாக்கா அது எத்தனாவது ஃபங்க்ஷனுக்கு மேலே? 100th ஃபங்க்ஷனுக்கு மேலேயா, அந்த சீக்வன்ஸில் உள்ள 100வது டேமுக்கு மேலேயா, இல்லை அந்த சீக்வன்ஸில் உள்ள 10வது டேமுக்கு மேலேயான்னு சூஸ் பண்ணும்ல. அந்த n வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு பாருங்க. n கண்டுபிடிக்கணும்னாக்கா அதோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் x by epsilon வந்திருக்கா. ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணுற எக்ஸை பொறுத்து தான் நம்ம என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா x வேல்யூ கிடைக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அதாவது fn of x is equal to 1 plus 1 by n times x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட்வைஸ் கண்டினியூஸ் கன்வர்ஜஸ் ஃபங்க்ஷன். ஸோ கன்வர்ஜஸ் டு f of x is equal to x. இந்த கன்வர்ஜென்ஸ் வந்து பாயிண்ட்வைஸ் கன்வர்ஜென்ஸ். அதான் இங்கே சொல்லிக்கோம். ஹியர் n not exist for every fixed x but the requirement cannot be most simultaneously for all x. எல்லா xக்கும் இது பொருந்தாது. ஒவ்வொரு xக்கும் x n வேல்யூ மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the above situation, the sequence converges pointwise but not uniformly. அப்போ யூனிஃபார்ம்லி என்னன்னாக்கா எல்லா x வேல்யூக்கும் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். ஸோ the sequence f1 of x converges uniformly to f of x on the given set E if for every epsilon greater than 0 there exists an n naught such that modulus of f1 of x minus f of x less than epsilon for all n greater than or equal to n naught and for all x in G. எல்லா x வேல்யூக்கும் அந்த n naught வேல்யூ பொருந்தணும். That's all. The limit function of a uniformly convergent sequence of continuous function is itself continuous. இது என்னன்னு புரியுதுங்களா? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன? f1 of x, f2 of x, f3 of x and so on, f1 of x and so on இருக்குது. இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு லிமிட்டு கன்வர்ஜ் ஆகுது. என்ன ஆகுதுன்னு கேட்டினாக்கா f of xக்கு கன்வர்ஜ் ஆகுது. இப்போ இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த f of x வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸாக இருந்துச்சுனாக்கா லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னாக்கா அதுக்கு எனக்கு கேரண்டி கிடையாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த சீக்வன்ஸில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்து இது கன்வர்ஜ் ஆகிற லிமிட் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா எனக்கு லிமிட் ஃபங்க்ஷனும் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். இன் மோஸ்ட் கேசஸ் the convergence is uniformly only on a part of the set on which the function is originally defined. இப்போ இந்த யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்டினாக்கா டிபெண்டிங் ஆன் தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணுறோம் இல்லைங்களா? f1 of x, f2 of xன்னு அந்த ஃபங்க்ஷனோட டொமைனை டிபெண்ட் பண்ணி இருக்குது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது. அதான் இன் மோஸ்ட் கேசஸ் த கன்வர்ஜென்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி ஒன்லி ஆன் ஏ பார்ட் ஆஃப் தி செட் ஆன் விச் த ஃபங்க்ஷன் இஸ் ஒரிஜினலி டிஃபைன்டு. மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் ஆகுதுனாக்கா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனோட டொமைன் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காச்சி நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா யாரு கொடுக்குறாருன்னு கேட்டாக்கா காச்சி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? The sequence f1 of x converges uniformly on E if and only if for every epsilon greater than 0 there exists n naught such that modulus of fm of x minus fn of x less than epsilon
for all m comma n greater or equal to n naught and for all x in e. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்பர்ஸ்க்கு காட்சி தியரம் என்ன பண்ணோமோ அதே தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பண்றோம். நம்பர்ஸ்ல என்ன சொல்லுவோம், மாடுலஸ் ஆஃப் am மைனஸ் an லெஸ் தென் எப்சிலான், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து கன்வர்ஜென்டா இருக்கணும்னா இஃப் ஒன் ஒன்லி எஃப் காட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ரியல் நம்பர்ஸ் பார்த்தோமா. இப்போ அதே எதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸா இருந்தா என்ன நடக்கும், அதே கண்டிஷன் தான், வேற எதுவும். நெக்ஸ்ட் Weierstrass M test. The series summation fn of x of a functions each defined on the same set A converges uniformly on A if modulus of fn of x less than or equal to mn for every positive integer n and every x in A, where mn is a positive constant which is independent of x. Second condition, the series summation mn is converges. So இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னாக்கா சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். என்னது, f1 of x plus f2 of x plus f3 of x அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அப்படின்னு இருக்கிறோம்னாக்கா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்து வியஸ்ட்ராஸ் ஒரு கண்டிஷன் சொல்றாரு. என்ன கண்டிஷன் சொல்றாரு, the series f1 of x of a function each defined on a same set A is converges uniformly on the given set A if and only if அதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் இப்போ f1 of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா that is less than or equal to m1 for every x in A அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த சீக்வன்ஸ் அந்த சீரீஸில் உள்ள f2 of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா மாடுலஸ் ஆஃப் f2 of x less than or equal to m2 for every x in A அப்படிங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், அதில் உள்ள இந்த சீரீஸில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்போ பவுண்டட் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபிக்ஸட் பாசிட்டிவ் நம்பரோட அதோட வேல்யூஸ் எல்லாம் கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் m1 m2 எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு, ஓகேங்களா. அப்புறம் அந்த m வேல்யூ சொல்லியிருக்காங்களா, அது எக்ஸை பொறுத்து மாறிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஃபிக்ஸடு m வந்து அந்த எக்ஸ் வேல்யூ மாற 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 எல்லாத்துக்கும் அதே ஃபிக்ஸடு m வேல்யூ இருக்கணும், அதான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ். அப்புறம் அந்த m எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா m வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா அது என்ன சீரீஸாக இருக்குன்னு கேட்டினாக்கா கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருக்கணும். இது நடந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டினாக்கா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் ஆன் ஏ கிவன் செட் ஏன்னு இருக்கும். எவரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட், இதெல்லாம் நம்ம ரியல்லே படிச்சது. If limit n tends to infinity zn equal to a, then limit n tends to infinity 1 by n into z1 plus z2 and so on zn is equal to a. இந்த சேம் ரிசல்ட் வந்து நம்ம ரியல்லே படிச்சிருக்கோம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும். nth டேர்ம் வந்து ஏக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னாக்கா லிமிட் n tends to infinity z1 plus z2 up and so on zn by n வந்து எதுக்கு கன்வர்ஜ் ஆகுனாக்கா சேம் லிமிட் தான் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு. The sum of an absolutely convergent series does not change if the terms are rearranged. ஆமா, ஒரு absolutely convergent series இருக்குது. அது என்ன absolutely convergent series, modulus of a1 plus modulus of a2 plus modulus of a3 plus and so on plus modulus of an plus and so on. இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா இந்த சீரிஸோட ஆர்டரை மாத்திரம், அதாவது என்னன்னாக்கா தேர்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஆகும், அப்புறம் செகண்ட் டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம் ஆகும், ஃபிஃப்த் டேர்ம் செவன்த் டேர்ம் ஆகும், செவன்த் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஆகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி டேர்ம்ஸ் மாற்றி நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். அதான் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி சீரிஸ். அந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி சம்மேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. வேல்யூ மாறுமான்னு கேட்டினாக்கா மாறாது. எப்போ அப்படின்னு கேட்டினாக்கா அந்த டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அதான் அந்த சம் ஆஃப் அன் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ் டஸ் நாட் சேஞ்ச் இஃப் த டேர்ம்ஸ் ஆர் ரீஅரேஞ்ச். அதே அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அது ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது ஆன்சர் மாறாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா. அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் மட்டும் அது மாறாது. சீரிஸ் டஸ் நாட் சேஞ்ச் இஃப் த டேர்ம்ஸ் ஆர் ரீஅரேஞ்ச்டு. இப்போ சில ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், தட் மீன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் ஆகுமா, பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து இது எல்லாமே, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான். இது ஆல்ஃபோஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இல்லைனாக்கா அதை ஒர்க் அவுட் பண்ணுறது சொல்கிறத பற்றிலாம் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதில் 2 சம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அப்போ ஆல்ஃபோஸ் புக்கில் அந்த அந்த 2 சம்க்கான ரிசல்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ the sequence n into z power n is uniformly convergent in a closed disk less than 1. அப்போ இது இந்த சீக்வன்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன,
1 into z power 1 z, second term வந்து 2z square, third term வந்து 3z cube, fourth term வந்து 4z power 4 அப்படிங்கிற போயிட்டு இருக்க சீக்வன்ஸ் தான் இந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து எந்த செட்டில் வந்து யூனிஃபார்ம்லியே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஸ்டு டிஸ்க் which is less than 1. அது நான் க்ளோஸ்டு டிஸ்க் which less than 1க்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் z less than 1 எடுத்துக்கலாம். Summation n equal to 1 to infinity x by n into 1 plus nx square is uniformly convergent for real values of x, for all real values of x அர்த்தம். So first function வந்து closed disk less than 1 இருக்கணும். செகண்ட் சீரிஸ் இதுக்கு வந்து எல்லா x வேல்யூக்கும் இந்த சீரிஸ் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டினாக்கா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டா இருக்கும். அடுத்து ரெண்டு சீரிஸ் கொடுத்துருக்காங்க u is equal to e1 plus e2 and so on and v is equal to v1 plus v2 and so on. ரெண்டுமே கன்வர்ஜென்ட் சீரிஸா இருக்கு. நான் இப்போ ப்ராடக்ட் வித்தியாசமா டிஃபைன் பண்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா u1 v1 அடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா u1 v2 plus u2 v2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து தேர்ட் டேர்ம் எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா u1 v3 plus u2 v1 plus u3 v1. இப்போ இதில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா u1 v2 plus u2 v1 அப்படின்னு இருக்கணும். இந்த டேர்ம் வந்து u2 v1 அப்படின்னு இருக்கணும். மாற்றிக்கங்க. இதுதான் இப்படி தான் நான் uv அப்படிங்கிற சீரீஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த நான் புதுசாக டிஃபைன் பண்ண சீரீஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் u1 v1, செகண்ட் டேர்ம் வந்து u1 v2 plus u2 v1, தேர்ட் டேர்ம் வந்து u1 v3 plus u2 v2 plus u3 v1. இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் தேர்ட் டேர்ம். ஓகேங்களா? இதான் புதுசாக டிஃபைன் பண்ண uv அப்படிங்கிற சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸாக இருக்கிறதுலாம் சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இட் இஸ் ஆல்சோ கன்வர்ஜென்ட். இது கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். ஆனால் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ப்ரொவைடட் தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த சீரீஸ் இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஸோ ரெண்டு கன்வர்ஜென்ட் சீரீஸ் கொடுத்துட்டு அந்த ரெண்டு கன்வர்ஜென்ட் சீரீஸையும் யூஸ் பண்ணி நான் புதுசாக ஒரு சீரீஸை இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண அப்படின்னாக்கா நான் டிஃபைன் பண்ண நியூ சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னாக்கா கொஸ்டின்ல கொடுத்துருக்க ரெண்டு சீரீஸ்ல ஏதாவது ஒரு சீரீஸ்னாச்சும் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸா இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பவர் சீரீஸ். இந்த பவர் சீரீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பவர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கும் பாலினாமியல் எக்ஸ்பான்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதுங்களா? இந்த பாலினாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ஃபைனலா ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்றுடும். டிகிரி 100, டிகிரி 1000, டிகிரி 1 crore அப்படின்னு போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்றுடும். அப்படி எங்கேயுமே நிக்காம ஆன்சோ ஆன் டாட்னு போட்டோம்னாக்கா அதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்கா பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ a power series is of the form a0 plus a1z plus a2z square plus and so on an z power n. அதோட நிப்பாட்டினோம்னா அது பாலினாமியல் பிளஸ் and so on டாட்னு போட்டு போட்டோம்னாக்கா அதுக்கு பேர் பவர் சீரிஸ். தட்ஸ் ஆர் where the coefficients an and the variable z are complex numbers. ஸோ இந்த பவர் சீரிஸ்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல படிக்கிறதுனால இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வேரியபிள் எல்லாமே என்னவா இருக்குன்னு கேட்டாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதை இன்னும் மோர் ஜெனரல் ஃபார்மட்ல சொல்றாந்தாக்கா எப்படி சொல்லிக்கலாம்னு கேட்டாக்கா சம்மேஷன் n equal to 0 to infinity an z minus z0 whole power n. இதுவும் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தான். which are power series with respect to the center z0. ஸோ வெறும் z இல்லாம z minus z0 இருந்தனாக்கா பவர் சீரிஸ் வித் சென்டர் z0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப ப்ரீவியஸ் பவர் சீரிஸ் என்ன சொல்லலாம்னாக்கா இந்த இதுல z பவர் என்ன நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா z minus 0 the whole power n எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த சீரிஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவர் சீரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் அட் 0 அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இன்ஃபைனைட் சீரிஸ் பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவர் சீரிஸ் பார்த்தோம். இப்போ நான் ஒரு பவர் சீரிஸ் கொடுக்குறேன். 1 plus z square plus and so on plus z power n plus and so on போயிட்டே இருக்குது. ஓகே ரைட். இது வந்து இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா இது என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜாமெட்ரிக் சீரிஸ். காரணம் என்ன? ரேஷியோ t2 by t1 is equal to t3 by t2 அப்படிங்கிற கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால இந்த சீரிஸ் வந்து என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜாமெட்ரிக் சீரிஸ். t2 by t1 is equal to t3 by t2 சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. இது ஜாமெட்ரிக் சீரிஸ். எல்லா சக்சஸிவ் டேர்ம்ஸ்க்கும் நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சு பாருங்க செகண்ட் அப்படின்னு கண்டிப்பா அது ஈக்குவலா வரும் எல்லாமே. ஸோ இது ஃபைனைட் சீரிஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். என்ன ஃபார்முலா? a into 1 minus r power n by 1 minus r அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ z power n tends to 0 for
மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1. ஆமா, a பவர் n டென்ஸ் டு 0 எப்பன்னு கேட்டீங்கன்னாக்கா when a less than 1னாக்கா. அதே மாதிரி a பவர் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா when a is greater than 1 அப்படின்னாக்கா. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ அதான் சொல்கிறோம். அப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ லெஸ் தென் 1னாக்கா இசட் பவர் n கண்டிப்பாக எது போகும்னு கேட்டாக்கா 0க்கு போகும். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1னாக்கா மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் n வந்து எதோட ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 நம்பர் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நம்பர் வந்து 1 விட பெருசு அப்படின்னா அதை பவர் ரைஸ் பண்ணும்பொழுது 2, 3, 4 பவர் ரைஸ் பண்ணும்பொழுது அது வந்து 2ஓட பெருசாக தானே வரும். ஸோ 2 கியூப் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லலாமா? அதான் இங்கே. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் n greater than equal to 1 ஃபார் மாடுலஸ் ஆஃப் இசட் greater than 1. ஸோ த ஜாமெட்ரிக் சீரீஸ் converges to 1 by 1 minus z ஃபார் மாடுலஸ் ஆஃப் இசட் less than 1 and diverges ஃபார் மாடுலஸ் ஆஃப் இசட் greater than 1. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதில் மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1னாக்கா இசட் பவர் n வேல்யூ என்ன ஆயிடுன்னு கேட்டாக்கா டென்ஸ் டு 0 ஆயிடும். இசட் வேல்யூ லெஸ் தென் 1னாக்கா இதோட வேல்யூ 0 நோக்கி போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன ஆகுன்னு கேட்டாக்கா 1 by 1 minus z மட்டும் தான் இருக்கும். அதான் ஸோ it is converges to 1 by 1 minus z ஃபார் மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ லெஸ் தென் 1. சரி, அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ greater than equal to 1 அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நியூமரேட்டர் வேல்யூ பெருசாயிடும். மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 1 அப்படின்னாக்கா இசட் பவர் n வேல்யூ வந்து வெரி பிக் நம்பர் ஆயிடும், லார்ஜ் நம்பர் ஆயிடும். அப்போ n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இசட் பவர் நோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் n வேல்யூ ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப அதை என்னன்னு சொல்றோம்னாக்கா அந்த சீரீஸ் இஸ் டைவர்ஜஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். எவ்ரி பவர் சீரீஸ் converges inside a circle and diverge outside the same circle except that it may happen that the series converges only for z equal to 0 or that it converges for all values of z. So ஒரு சீரீஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சீரீஸ் வந்து இன்சைட் தி சர்க்கிள்குள்ள உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லயும் கன்வர்ஜா இருக்கும், அவுட் சைட் தி சர்க்கிள்குள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லயும் அந்த சீரீஸ் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டாக்கா டைவர்ஜ் ஆகும். இன்சைட் தி சர்க்கிள்குள்ள கன்வர்ஜ் ஆகும், அவுட் சைட் தி சர்க்கிள்குள்ள டைவர்ஜ் ஆகும். ஆன் தி சர்க்கிள் பத்தி எந்த ரிசல்ட்டும் நமக்கு சொல்லாது. ஒரு பவர் சீரீஸ் இருந்துனாக்கா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வேற எப்படி இருக்கலாம்னு கேட்டாக்கா அந்த பவர் சீரீஸ் z equal to 0க்கு மட்டும் கன்வர்ஜ் ஆகலாம். ஆர் தட் இஸ் இல்ல ஹோல் பிளேனுக்கே எந்த z வேல்யூ அப்ளை பண்ணாலும் அது கன்வர்ஜ் ஆகலாம். அதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வரி பவர் சீரீஸ் கன்வர்ஜஸ் இன்சைட் ஏ சர்க்கிள். ஒரு பவர் சீரீஸ் எழுதணும்னா கண்டிப்பா அது ஒரு சர்க்கிள்க்கு உள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும். அப்புறம் சர்க்கிள்க்கு வெளியில எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த சீரீஸ் வந்து என்ன சீரீஸா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டைவர்ஜென்ட் சீரீஸா இருக்கும். ஆன் தி பாயிண்ட்ஸுக்கு நமக்கு ரிசல்ட் கன்க்ளூஷன் எதுவுமே கிடையாது. அப்படிங்க அப்புறம் it may happen that the converges only for z equal to 0 or that is converges for all z. அப்படி இல்லைனாக்கா ஒன்லி அந்த சீரீஸ் வந்து z equal to 0 அப்ளை பண்ணா மட்டும் கன்வர்ஜ் ஆகும். அப்படி இல்லைனாக்கா ஃபார் ஆல் வேல்யூ எந்த z வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் அது கன்வர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இதான் 4 கேஸ். இன்சைட் தி சர்க்கிள்ல கன்வர்ஜ் ஆகும், அவுட் சைட் தி சர்க்கிள்ல டைவர்ஜ் ஆகும். அப்படி இல்லைனாக்கா ஒரே ஒரு பாயிண்ட் z equal to 0ல மட்டும் கன்வர்ஜ் ஆகும். அப்படி இல்லைனாக்கா எல்லா z வேல்யூஸுக்கும் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Abel's theorem. For every power series a0 plus a1z plus a2z square plus and so on an z power n, there exists a number r lies between 0 to infinity called the radius of convergence with the following property. The radius of convergence பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த radius of convergence கண்டுபிடிக்கிறது எல்லாமே யூஜி லெவல் கொஸ்டின்ங்க. யூஜியில் நம்ம வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல டிஎல்எம்பஸ் ரேஷியோ டெஸ்ட், nth ரூட் டெஸ்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸா டைவர்ஜென்ட் சீரீஸா அப்படிலாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? கம்பேரிசன் டெஸ்ட், nth ரூட் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட், டிஎல்எம்பஸ் ரேஷியோ டெஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே கதை தான் வேற ட்ரெஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அங்க வந்து நம்ம தேர்ட் இயர்ல தானே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வருது யூஜில. ஆனா நம்ம வந்து அங்க சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் வந்து செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்லேயே படிப்போம், டிபெண்டிங் ஆன் தி யூனிவர்சிட்டிஸ் பொறுத்து. அங்க எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தானே கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு படிப்போம். இங்க என்னத்துல படிக்கிறோம்னு கேட்டாக்கா கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வச்சு படிக்கிறோம். தட்ஸ் ஆல். மற்றபடி அங்க டிஎல்எம்பஸ் ரேஷியோ டெஸ்ட், nth ரூட் டெஸ்ட் உங்களுக்கு தரவா தெரியும் அப்படின்னாக்கா இதுல ஒரு மார்க் உங்களுக்கு வந்து ஈஸியா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏபிள்ஸ் தியரம் என்ன சொல்லுது? ஒரு பவர் சீரீஸ் இருக்குனாக்கா அதுல என்னென்ன z வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணா அந்த சீரீஸோட வேல்யூ வந்து ஃபைனைட் நம்பரா வரும். அப்ப அந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த z வேல்யூஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்கணும்
எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது தான் R. சரிங்களா? So there exists a number R called the radius of convergence with the following property. அது என்ன கண்டிஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, the series converges absolutely for every z within modulus of z less than R. If 0 less than or equal to rho less than R, the convergence is uniform for modulus of z less than or equal to rho. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்டிருக்காங்க ரிசல்ட். If modulus of z greater than R, the terms of the series are unbounded and the series is consequently divergent series. If modulus of z less than R, the sum of the series is an analytic function. The derivative can be obtained by term-wise differentiation and the derivative series has the same radius of convergence. So இதுல வந்து ரெண்டு டேர்ம்ஸ், ரெண்டு 1 மார்க் இருக்குது கடைசி ரிசல்ட்ல. என்னது, ஒரு modulus of z less than R அப்படின்னாக்கா radius of convergence R னு அர்த்தம். So the sum of the series is again analytic functions. If modulus of z less than R, the sum of the series is again analytic function. அப்புறம் the derivative can be obtained by the term wise. So பவர் சீரிஸ்ல வந்து டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா டேர்ம் பை டேர்மா டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பவர் சீரிஸ் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். அந்த டெரிவேட்டிவ் சீரிஸ்க்கு புதுசா ஒரு சீரிஸ் இருக்குது. அந்த சீரிஸ்ல உள்ள எல்லா டேர்ம்ஸும் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு ஒரு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை கேபிட்டல்னு சொல்றோம். இப்போ என்ன பண்றோம்னாக்கா அந்த சீக்வன்ஸ், அந்த சீரிஸ் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்றேன். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றேன்? டேர்ம் வைஸ் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இப்போ எனக்கு நியூ சீரிஸ் கிடைக்குது. அந்த சீரிஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி இருக்கும்? given சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னவோ அதே தான் அதோட டெரிவேட்டிவ் சீரிஸ்க்கும் இருக்கும். அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. The circle modulus of z equal to R is called the circle of convergence. So இது என்னது, modulus of z equal to Rங்கிறத சர்க்கிள்னு சொல்றீங்க, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலையே அப்படின்னாக்கா, பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து காட்சி இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் இது modulus of z equal to R அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏன் அதை சர்க்கிள்னு சொல்றோம் அப்படிங்கிற விளக்கம்லாம் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So the circle modulus of z equal to R is called the circle of convergence. Nothing is claimed about the convergence on the circle. So என்ன சொன்னோம் ஏற்கனவே, இன்சைட் தி சர்க்கிள்குள்ள கன்வர்ஜென்ட்டா இருக்கும், அவுட் சைட் தி சர்க்கிள்ல டைவர்ஜென்ட்டா இருக்கும் அப்படிலாம் ரிசல்ட் சொன்னோம். ஆனா ஆன் தி சர்க்கிள் எதுவுமே சொல்லலையா, அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. So Hadamard's formula for the radius of convergence. இப்போ radius of convergenceனா என்ன சொல்லிட்டேன். அந்த radius of convergence கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபார்முலா இருக்கு. What is the formula? 1 by R equal to limit n tends to infinity supreme of nth root of an. So இப்போ nth rootக்கும் D'Alembert ரேஷியோக்கும் ரிலேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ D'Alembert ரேஷியோ டெஸ்ட்டை யூஸ் பண்ணியும் நம்ம இந்த R வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா nth root டெஸ்ட், ஆர் வேற மாதிரி சொல்றதுனாக்கா Hadamard's ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ what is the radius of convergence formula? 1 by R equal to limit n tends to infinity supremum of nth root of modulus of an. A power series with positive radius of convergence has derivative of all orders. A power series with positive radius of convergence. ஒரு பவர் சீரிஸ் இருக்கு, அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த பவர் சீரிஸ் எல்லா டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், தேர்ட் டைம் எத்தனை தடவை வேணாலும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு போயிடலாம். அதான் and has derivatives of all order அப்படின்னு சொன்னதோட மீனிங் அதான். So if f of z equal to a0 plus a1 z ln so on an z power n அப்படி இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து பவர் சீரிஸ் டெவலப்மெண்ட். அதை வந்து என்ன ஃபார்மட்லயும் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா f of z equal to f of 0 plus f dash of 0 into z plus f double dash of 0 into by 2 factorial into z square and so on அப்படின்னு எழுதிக்கலாம். இதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்கா திஸ் இஸ் கால்டு டெய்லர் மெக்லாரின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து எஃப் நாட் வேல்யூ வந்து ஏ நாட்னு வரும், எஃப் டேஸ் ஆஃப் 0 வேல்யூ வந்து என்னன்னு வரும்னு கேட்டினாக்கா ஏ1 வரும், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 by 2 ஃபேக்டரியல் மதிப்பு வந்து உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏ2 வந்திருக்கும். ஸோ இதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள் தான் அது. அதனால் ஜஸ்ட் நீங்க அந்த டெய்லர் சீரிஸை ஞாபகம் வச்சுக்கலாம். டெய்லர் மெக்லாரின் ஆக்சுவலாக இது மெக்லாரின் சீரிஸ் தானே, f of x plus f dash of x க்கு f of 0 plus f dash of 0 அப்படின்னு வருது. அதனால தான் இது வந்து இந்த டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா டெய்லர் மெக்லாரின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வரி அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹேஸ் ஏ டெய்லர் டெவலப்மெண்ட். ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதை டெய்லர் சீரிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். எந்த ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன்ல எழுதலாம்.
ஸோ இது வந்து நம்ம டெய்லர் சீரிஸ் லாரன்ஸ் சீரிஸ் அப்படின்னு தனியாக ஒரு டாப்பிக்லேயே படிக்க போகிறோம் சரிங்களா. இங்கே வந்து இந்த டிஸ்கஷன் ஃபாலோ பண்ணுறப்ப இந்த கான்செப்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு லைன் நமக்கு 1 மார்க்கில் கேட்கலாமே அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. மற்றபடி ஒரு சீரிஸை எப்படி டெய்லர் சீரிஸில் எழுதுறது, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை எப்படி டெய்லர் சீரிஸில் எழுதுறது அப்படிங்கிறது நமக்கு தனியாகவே ஒரு டாப்பிக்காக இருக்குது. அதனால் அங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குனாக்கா அதை கண்டிப்பாக நம்மளால் டெய்லர் சீரிஸ் ஃபார்மெட்டில் எழுத முடியும். தட் மீன்ஸ் எவர் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் இன் தி ஃபார்ம் ஆஃப் பவர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். அதான் இதோட மீனிங். இப்போ அடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்ம பைனாமியல் தியரத்தில் 12th லெவலில் யூஜி லெவலில் உள்ள ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் ஃபார்முலாஸ். என்ன ஃபார்முலாஸ் நமக்கு 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா தெரியும். 1 + x ஹோல் பவர் -n ஃபார்முலா, 1 - x ஹோல் பவர் n ஃபார்முலா, 1 - x ஹோல் பவர் -n ஃபார்முலா அப்படின்னாக்கா அதில் இந்த லாஸ்ட் ஃபார்மெட்டும் இங்கே இருக்குது. ஸோ 1 - x ஹோல் பவர் -n அப்படின்னாக்கா எல்லா டேர்ம்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். பவரில் எல்லாமே என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா m+1 பவர் mன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா m+1 m+2 அப்படின்னு வரும். அதே பவரில் வந்து -m பதில் +m இருந்துச்சுனாக்கா m m × m-1 m × m-1 × m-2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் அல்டர்னேட் சைன் மாறி மாறி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெண்டும் சேம் சைன் இல்லாமல் அல்டர்னேட் சைன் மாறி மாறி வந்துச்சுனாக்கா +- மாறி மாறி வரும். ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் 1 - z ஹோல் பவர் -mனா 1 + mz + m × m+1/2 ஃபேக்டோரியல் z ஸ்கொயர் ஆன் ஸோ ஆன் போட்டிருக்கோம். இங்கே என்சிஆர் கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சீரீஸை இந்த மாதிரி ஷார்ட்டாக அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அதுதான் இதோட மீனிங். இதெல்லாம் நமக்கு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஒரு பவர் சீரிஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இப்போ தான் நம்ம எழுதி போட்டோம் சரிங்களா. ஸோ 1/r = limit n tends to infinity supreme of nth root of an அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன். இப்போ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துட்டு அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பவர் சீரிஸ் ஃபார்மெட்லேயே கொடுக்கல. பவர் சீரிஸ் ஃபார்மெட்டில் நீங்கள் வி ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் பவர்ஸ் ஆஃப் z-1 பவர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சீரிஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக z-1 பவர்ஸில் இந்த ரேஷியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது நம்ம வந்து எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெய்லர் சீரிஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இருந்தாலும் இந்த ஒரு சம்ம இங்கேயும் கூட அந்த ஃபார்மெட்டில் நான் எழுதி காமிச்சிடுறேன். ரைட். இப்போ நம்ம பவர்ஸ் வந்து z-1ல் எழுத சொல்கிறாங்க. பவர்ஸ் z-1ல் எழுத சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டினாமினேட்டரில் z-1 டேர்ம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி ஆகணும். ப்ளஸ் நம்ம கையில் இருக்கிற ஃபார்முலா வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா 1/1 + x அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. 1/1 - x ஃபார்முலா இருக்குது. அதாவது 1/1 + x என்னென்னு கேட்டிங்கனாக்கா 1 + x த ஹோல் பவர் -1 அப்படின்னு அர்த்தம். 1/1 - xனா 1 - x த ஹோல் பவர் -1. ஸோ இந்த ஃபார்மெட்டில் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். மோரோவர் த சீரீஸ் இஸ் வேலிட் when the modulus of x value is less than 1 அப்படிங்கிற கண்டிஷனும் வேறு நமக்கு இங்கே தேவைப்படுது. ரைட். ஓகே. இப்போ z+1 அப்படின்னு இருக்குது. எனக்கு பவர்ஸ் வந்து z-1 வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு -1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாங்களா. ஸோ 1/z+1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா 1/z+1 கிவன் ப்ராப்ளத்தில் உள்ளது. நான் 1 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி எழுதியாச்சு. இப்போ நான் என்ன ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z-1 டேர்மை கொண்டு வரணும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா 1/2 + z-1 அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ரைட். எனக்கு வந்து 1 + x அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருந்தால் தான் 1 + x இல்லை 1 - x அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருந்தால் தான் நல்லா ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 காமனாக வெளில தூக்குறேன். ஸோ 2 தூக்கணும்னாக்கா எனக்கு என்ன வந்துன்னு கேட்டிங்கனாக்கா 1 + z-1 த ஹோல் டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்மெட் எனக்கு கிடச்சிடும். ரைட். ஓகே. இதை நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1/2 அப்படியே எழுதிட்டு 1 + z-1/2 த ஹோல் பவர் -1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 + x ஹோல் பவர் -1 அண்டு 1 - x ஹோல் பவர் -1க்கு ஃபார்முலா. ஸோ 1 - x ஹோல் பவர் -1னா 1 + x + x ஸ்கொயர் ப்ளஸ் ஆன் ஸோ ஒன்று எழுதி போயிட்டே இருக்கலாம். ஸோ சைன் டிஃப்ரெண்ட் சைன் வருதுனாக்கா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் சைன் மாறிட்டே வரும். ஸோ இப்போ 1 - x + x ஸ்கொயர் -x³ அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். சரி. ஓகே. இப்போ இதில் இந்த
செகண்ட் ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒன்று சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ்லாம். ஃபஸ்ட் ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் மாறிட்டே வருது. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி -1 பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் n அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஃபார்முலாவில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒன் 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒனுக்கு தான் அந்த ஃபார்முலா. 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என்னுக்கு இந்த ஃபார்முலா கிடையாது. சரி, ரைட். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னாக்கா இங்கே எக்ஸுக்கு பதில் நமக்கு என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z மைனஸ் 1/2 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 1/2 சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி -1 ஹோல் பிரிண்ட் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல z மைனஸ் 1/2 இருக்குது. ஸோ z மைனஸ் 1/2 த ஹோல் பவர் n அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் செஞ்சது தான் இந்த இடத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 1/z ப்ளஸ் 1 z மைனஸ் 1 ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 வெளில எடுத்தோம்னாக்கா இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வந்து எழுதிடலாம் அப்படின்னு எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ 1/z ப்ளஸ் 1 வந்து z மைனஸ் 1ஓட பவர்ஸில் எழுதுங்க அப்படின்னாக்கா எப்படி எழுதிக்கலாம்? 1/2 சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி -1 ஹோல் பவர் n இன்ட்டு z மைனஸ் 1/2 த ஹோல் பவர் n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், எனக்கு தேவையானது 2z ப்ளஸ் 3/z ப்ளஸ் 1 தானே, நீங்கள் என்னத்துக்கு 1/z ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. 1/z ப்ளஸ் 1 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதை 2z ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாக்கா எனக்கு ரெக்வயர்ட் டேர்ம்ஸ் வந்துருப்போது. ஸோ தேர்ஃபோர் 2z ப்ளஸ் 3/z ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அதை நம்ம 2z ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோங்க. ஸோ 2z ப்ளஸ் 3/2 சம்மேஷன் n equal to 0 to infinity -1 the whole power n into z minus 1/2 the whole power n எழுதியாச்சு. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா பவர்ஸ் ஆஃப் z மைனஸ் 1 எழுத சொன்னாங்க. நான் 2z ப்ளஸ் 3/z ப்ளஸ் 1 நான் பவர்ஸ் ஆஃப் z மைனஸ் 1 எழுதிட்டேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்க்கு nth ரூட் ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் மீன்ஸ் ஹடமாட் ஃபார்முலா 1/r is equal to limit supremum of n tends to infinity nth root of modulus of an. இதில் an அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். z மைனஸ் 1ஓட கோஎஃபிஷியன்ட் தான் an. இப்போ z மைனஸ் 1 ஹோல் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன நமக்கு இங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா -1 ஹோல் பவர் n இன்ட்டு இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னாக்கா z மைனஸ் 1 ஹோல் பவர் n பை 2 பவர் n எழுதிக்கலாம். ஸோ -1 ஹோல் பவர் n இன்ட்டு 1/2 பவர் n அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ இந்த டேர்ம் தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா an. ஸோ ஏஎன்கிறது டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஏஎனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா nth ரூட் ஆஃப் இட்ஸ் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஎன் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு நான் nth ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ what is nth ரூட் ஆஃப் -1 ஹோல் பவர் n இன்ட்டு 1/2 n அப்படின்னு போடும்பொழுது இந்த nth ரூட்னா பவர் 1/n அர்த்தம். மாடுலஸ்குள்ள நெகட்டிவ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிக்கும். ஸோ 1/2 பவர் n கேன்சல் பண்ணோம்னாக்கா நமக்கு ஆன்சர் வந்து 1/2 அப்படி வந்துடும். n கேன்சல் பண்ணோம்னா. ஸோ 1/r வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/2. therefore the r is equal to 2. அப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். எந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகும்னாக்கா ரேடியஸ் 2 இருக்கணும். ரேடியஸ் 2 இருக்கிறக்குள்ள சர்க்கிளுக்குள்ள உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எந்த பாயிண்ட் எடுத்து இந்த எக்ஸ்பேன்ஷனில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ ரேடியஸ் 2க்கு தாண்டி உள்ள சர்க்கிள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கனாக்கா அது சீரீஸ் வந்து டைவர்ஜ் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம்னாக்கா இந்த சீரீஸ் ரேடியஸ் சொல்லியிருக்கீங்க, அந்த வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது நம்ம எதோட பவர்ஸ் எழுதுகிறோமோ அதை பொறுத்து. இங்கே வந்து எதோட பவர்ஸ் எழுதியிருக்கோம், z மைனஸ் 1ஓட பவர்ஸ் எழுதியிருக்கோம். அப்போ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா z ஈக்குவல் டு 1. சில பவர் சீரீஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா கொடுத்தாச்சு, ஹடமாட் ஃபார்முலான்னு. இப்போ இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போயே சொல்லியிருந்தேன் ரேஷியோ டெஸ்ட் ஒன்று இருக்குன்னு. ஸோ ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் an பை மாடுலஸ் ஆஃப் an ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி r கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ரெண்டு ஃபார்முலா சொல்லியாச்சு. எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் வந்து n வந்து பவர் வந்து ஒரு ஃபிக்ஸடு கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம ரேஷியோ டெஸ்ட் தான் போகிறோம். ரைட். அடுத்து அதே
பவர் வந்து எண்ணில் இருக்குது. பேஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் வந்து பவர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் இருக்குதுனாக்கா அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதை ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டினாக்கா அந்த ஹடமார்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சம்மேஷன் n பவர் p z பவர் n-க்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ப்ராப்ளத்துக்கு நான் வந்து ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் an ஈக்குவல் டு n பவர் p. an plus 1 ரீப்ளேஸ் n by n plus 1. ஸோ n plus 1 the whole power p. அப்போ an by an plus 1 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ an by an plus 1 is equal to n power p by n plus 1 the whole power p. n tends to infinity அப்படின்னு அப்ளை பண்ணுறதுனால n வந்து டினாமினேட்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டா தான் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்னால் ஈஸியாக ஆன்சர் ரீச் பண்ண முடியும். அதனால் டினாமினேட்டரை n வெளில எடுத்தோம்னா பவரில் p இருக்கிறனால n பவர் பின்னு வெளில வரும். சரிங்களா? ஸோ n பவர் p 1 plus 1 by n whole power p அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ இப்போ n பவர் p கேன்சல் பண்ணிடலாம். அப்போ an by an plus 1 அப்படிங்கிற டேர்ம் எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 plus 1 by n the whole power pக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுதான் an by an plus 1. Now taking limit on both sides. Now limit n tends to infinity. Modulus கண்டுபிடிக்கிறோம். Modulus of an by an plus 1. Modulus தனித்தனியாக போட்டாலும் ஈக்குவலாக சேர்த்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன இங்கே ஃபார்முலா இருக்குன்னு கேட்டிங்கன்னா modulus of z1 by z2 is equal to modulus of z1 by modulus of z2 அப்படின்னு நமக்கு எல்லாம் இருக்குது. அதனால தனித்தனியாக போட்டுக்கலாம், சேர்த்து போட்டுக்கலாம். So that is limit n tends to infinity 1 by modulus of 1 plus 1 by n the whole power p அப்படியே வந்துடும். அப்போ n பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ 1 by 1 உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 100 வந்துடும். இதோட ஆன்சர் தான் நம்ம ஆர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவில். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the answer is 1. அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாகவே சொல்லிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா there is nothing but the z power n by n ஃபேக்டரியல் கொடுத்துருக்காங்க. அது வந்து e power z-ஓட பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன். தட் மீன்ஸ் மெக்லாரன் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அது. ஸோ அது வந்து e power z-ங்கிறது என்ன நமக்கு தெரியும்னாக்கா என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். ஸோ த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு an வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z பவர்னோட கோஎஃபிஷியன்ட் தட் மீன்ஸ் 1 by n ஃபேக்டோரியல். அப்போ an plus 1 நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 1 by n plus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம an by an plus 1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ an by an plus 1 1 by n ஃபேக்டோரியல் the whole divided by 1 by n plus 1 ஃபேக்டோரியல். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டோம்னா 1 by n ஃபேக்டோரியல் இன்ட்டு n plus 1 ஃபேக்டோரியல் by 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா n plus 1 ஃபேக்டோரியல் by n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் n plus 1 ஃபேக்டோரியலை நம்ம ஃபேக்டோரியல் ஃபார்மட்டில் எழுதுகிற ரெடியூஸ் அண்ட் ரிடக்ஷன் ஃபார்முலாலாம் இருக்குது. n plus 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிடலாம். டினாமினேட்டரில் n ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் an by an plus 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா an by an plus 1 வேல்யூ நமக்கு n plus 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் லிமிட் எடுக்க போகிறோம். ஸோ லிமிட் n tends to infinity modulus of an by an plus 1. ஆன்சர் என்ன நமக்கு வரும்னு கேட்டிங்கனாக்கா n பதிலாக இங்கே இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்பொழுது இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துடும். அப்போ இதை தான் நம்ம ஆர்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ த ஆர் வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம டைரெக்டாகவும் சொல்லிக்கலாம், தப்பில்லை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து தேர்டு ப்ராப்ளம் வந்து n ஃபேக்டோரியல் இன்ட்டு z பவர் n அப்படின்னு இருக்குது. ஸோ n ஃபேக்டோரியல் இன்ட்டு z பவர் n-க்கு நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் an here an equal to n factorial. an plus 1 is nothing but the n plus 1 factorial. So an by an plus 1 கண்டுபிடிக்க போகிறோம். So an by an plus 1 is equal to n factorial by n plus 1 factorial. Again reduction formula யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த n plus 1 factorial n plus 1 into n factorial அப்படின்னு எழுதிடலாம். n factorial கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா an by an plus 1 வந்து நம்ம 1 by n plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி an by an plus 1. ஓகே, இப்போ நம்ம லிமிட் n tends to infinity போட்டோம் நமக்கு என்ன வரும்? லிமிட் n tends to infinity modulus of an by an plus 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னாக்கா n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டோம்னாக்கா இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி 1 by infinity 0 அப்படின்னு ஆகிடும்.
So what is the radius of convergence அப்படின்னு கேட்டிங்கனாக்கா this problem the radius of convergence is 0. Okay, third problem முடிச்சாச்சு. அடுத்து fourth problem. What is the fourth problem? Summation q power n square z power n அப்படின்னு இருக்கு. ஸோ நான் சொல்லிட்டேன் பேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது நமக்கு, அப்புறம் பவர் வந்து in terms of nல இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஹடமாட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹடமாட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? 1/r is equal to limit n tends to infinity supremum of nth root of modulus of an இதான். ஸோ இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு an எழுதுங்க. வாட் இஸ் an equal to q power n square. அடுத்து மாடுலஸ் எடுங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் anங்கிறது மாடுலஸ் ஆஃப் q power n square. வந்து மாடுலஸ் வந்து பவர்ஸ் இன்டர்சேஞ்சபிள் தான். ஸோ அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் q the whole power n square அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இதுக்கு nth ரூட் நம்ம கண்டுபிடிச்ச போகிறோம். ஸோ nth ரூட் ஆஃப் an அப்படின்னா மீனிங் என்ன? an whole power 1/n அப்படின்னு அர்த்தங்களா? சரிங்களா? அப்போ an வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். nth root of modulus of n என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ modulus of q the whole power n square the whole power 1/n. இப்போ n square by n நமக்கு என்ன அப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா modulus of q the whole power n அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ லிமிட் எடுக்கிறோம். ஸோ லிமிட் n tends to infinity supremum of nth root of modulus of an அப்படின்னு வரும் பொழுது இங்கே எதுக்கு இது ரெடியூஸ் ஆகிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிமிட் n tends to infinity modulus of q the whole power n ரெடியூஸ் ஆகிக்குது. ஸோ இது வந்து ரெண்டாக ஸ்பில் பண்ணலாம் இதுக்கப்புறம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் n வேல்யூ வந்து n tends to infinity போகும்போது ரெண்டு விதமான மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் n வந்து n tends to infinity போகும்போது ரெண்டு விதமான ஆன்சர் கொடுக்கும். ஒன்று வந்து ஆன்சர் 0ன்னு கொடுக்கும், இன்னொன்று வந்து ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும். எப்போன்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்னாக்கா லிமிட் n tends to infinity modulus of x whole power ஆன்சர் வந்து 0. அதே modulus of x வேல்யூ greater than 1 அப்படின்னாக்கா லிமிட் n tends to infinity modulus of x the whole power வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா q இருக்குது. ஸோ modulus of q less than 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0. எப்போ? when modulus of q is less than 1. n tends to infinity அப்படின்னு புள்ளி போகும்பொழுது இப்படி வந்துடும். சரி, ஓகே. அடுத்து மாடுலஸ் ஆஃப் q greater than 1 அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா இன்ஃபினிட்டிக்கு ஓடி போயிடும். ஸோ திஸ் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி when modulus of q is greater than 1. செக் பண்ணிருங்க. இதை தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா this is nothing but the 1/r. அப்போ 1/r வேல்யூ நமக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஒரு ஆன்சர் வந்து 0 எப்போ? modulus of q less than 1 வந்தாக்கா 0. இன்னொரு ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா modulus of q greater than 1 அப்படின்னு இருப்பேன். அப்போ 1/r ஆன்சர் இதான் அப்படின்னாக்கா அப்போ ஆரோட ஆன்சர் என்ன? ஸோ r is equal to இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க, அப்படியே தலைகளை மாறிக்கும். ஸோ when modulus of q is less than 1 and r is equal to 0 when modulus of q is greater than 1. அப்போ ரிசல்ட்டை பாருங்கள். since modulus of q less இந்த கொஸ்டினில் modulus of q less than 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாச்சு. செலக்ட் பண்ணிச்சுனாக்கா r வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். அதே modulus of q greater than 1னாக்கா r வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி z power n சம்மேஷன் z power n ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு சம் இருக்குது. சம்மேஷன் z power n ஃபேக்டோரியலுக்கு nth ரூட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ nth ரூட் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா பவரில் n ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா n - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n அப்படின்னு அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா nth ரூட் எடுக்கும்போது n கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n - 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு உங்களுக்கு கூட வந்துடும். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் r ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைக்க போகுது. இதோட மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னு இருக்கும்பொழுது ஆரோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குங்க. இஃப் summation an z power n has radius of convergence r, then summation an square z power n has radius of convergence r square. Important result. இந்த ரிசல்ட்லாம் 1 மார்க்கில் தாராளமாக கேட்கலாம். summation an z power n ஓட radius of convergence r இருந்துச்சுன்னா
சமேஷன் an ஸ்கொயர் z பவர் என்னோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r ஸ்கொயர்னு வரும். அடுத்து if an z power n has a radius of convergence r, then summation an z power 2n has radius of convergence r. அதுக்கும் radius of convergence r தான் வரும். ஓகேங்களா? இதே an z power 2n க்கு radius of convergence r னு போட்டீங்க. இதே an z power 3n க்கு radius of convergence இது r வருமானாக்கா வராது. இதே summation an z power 4n க்கு radius of convergence r வருமானு கேட்டீங்கன்னாக்கா வராது. ஸோ அப்போ அதுக்குலாம் ஜென்ரலாக ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், இல்லைனா நான் ஆன்சர் சொல்கிறதாலும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், கிவன் சீரிஸ் வந்து an z power n, அதில் கோஎஃபிஷியண்ட்டை பவர் 2 ரைஸ் பண்ணிங்கனாக்கா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். இசட்டை வந்து பவர் 2 ரைஸ் பண்ணிங்கனாக்கா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து ஆர்னே வரும். பவர் 3, 4 ரைஸ் பண்ணாக்கா என்ன வரும் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் ரிசல்ட் இருக்குதானே? இப்போ இந்த டாபிக்ஸ் நான் திருப்பி ஏற்கனவே 2 மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் 3ஆவதாக ஒரு மெட்டீரியல் நான் எழுதுனதுக்கு காரணம் இந்த ரிசல்ட் தான். If summation an z power n and summation bn z power n have radius of convergence r1 and r2, then the radius of convergence of summation an bn z power n is at least r1 r2 அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட் எதில் இருக்குன்னு கேட்டினாக்கா இந்தியன் ஆத்தர் புக்லேயும் இருக்குது, ஃபாரின் ஆத்தர் புக்லேயும் இருக்குது. பட் இந்தியன் ஆத்தர் புக்கில் என்ன வேர்டு இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அட்லீஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இல்லை. என்ன மட்டும் தான் இருக்குன்னு கேட்டினாக்கா தென் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் பிஎன் இசட் பவர் என் இஸ் r1 r2 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு வந்து டிஆர்பியில் கொஸ்டின் கேட்டதில் இதை கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அப்போ எதை வச்சு தான் புக்கு எழுதுனா அவங்க எழுதியிருந்தா கரெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஆல்ஃபோர்ஸ் புக்கை பார்த்து படிச்சிருந்து அட்லீஸ்ட் போட்டிருந்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருந்திருக்கும். சரிங்களா? இந்த ஆல்ஃபோர்ஸ் புக்கு வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஆல்ஃபோர்ஸ் புக்கை அப்படியே வரிக்கு வரி எழுதியிருக்க இன்னொரு புக்கு இருக்குது. சரிங்களா? அதான் வெங்கடாஜலபதி புக்கு. எம்எஸ்சி இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸை அப்படியே பூரா எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் புக் எழுதியிருப்பார், வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் ஆனால் வேறு எதுவும் எதிர்பார்த்துடக்கூடாது. ஆல்ஃபோர்ஸில் உள்ள அத்தனை லைனும் வரிக்கு வரி அப்படியே இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குமே ஒழிய எப்படி நான் இப்போ ஆல்ஃபோர்ஸ் புக்கை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு இப்படி எழுதி வச்சிருக்கணும் அதேமாரி அந்த புக் இருக்கும். ஆல்ஃபோர்ஸில் உள்ள என்ன லைன் இருக்கோ அதே லைன் தான் அங்கே இருக்கும், கொஞ்சம் கூட மாற்றிருக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். ஸோ அந்த புக்கு உங்களுக்கு ஆல்ஃபோர்ஸ் படிக்கிறதுக்கு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா வேணால் வெங்கடாஜலபதி புக் வாங்கி படிங்க. அது சேம் ஆல்ஃபோர்ஸ் புக், வேறு எதுவும் கிடையாது. அது கைடுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா கைடுனா கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டு ஜாஸ்தியாக இருக்கணும். அது எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டும் ஜாஸ்தி கிடையாது. ஆல்ஃபோர்ஸ் புக்கில் உள்ளது அப்படியே இருக்கும் அந்த புக்கு. Summation n equal to 0 to infinity z by 1 plus z the whole power n converges when 1 plus 2 times real part of z greater than 0. இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ் ஆகணும்னாக்கா 1 plus 2 into real part of z வந்து பாசிட்டிவாக இருக்கணும். Summation n equal to 0 to infinity z power n by 1 plus z power 2n converges when modulus of z greater than 1 or modulus of z less than 1. இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னாக்கா மாடுலஸ் z வேல்யூ வந்து கிரேட்டர் than 1 இருக்கணும், அப்படி இல்லைனா மாடுலஸ் z வேல்யூ வந்து less than 1 இருக்கணும். மாடுலஸ் z equal to 1 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா this series is diverges. Abel's limit theorem, இதெல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் நேம்டு தியரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ Abel's limit theoremனு கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லேயும் ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயே கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் Abel's limit theorem? If summation 0 to infinity an converges, then f of z equal to summation 0 to infinity an z power n tends to f of 1 as z approaches 1 in such a way that modulus of 1 minus z by 1 minus modulus of z remains bounded. Summation f of z equal to an z power n f tends to f of 1 இருக்கணும் as s tends to 1 அப்படின்னாக்கா என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்குன்னு கேட்டினாக்கா approaches 1 in such a way that modulus of 1 minus z by 1 minus modulus of z இதோடைய வேல்யூ வந்து என்ன நம்பராக இருக்குன்னு கேட்டினாக்கா பவுண்டட் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் Abel's limits theorem.